இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறையின் ஜாம்பவானான டிசிஎஸ் நிறுவனம் தனது ஊழியர்களின் லேப்டாப்புகளில் ஒரு புதிய கண்காணிப்பு மென்பொருளை நிறுவியுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் ஐடி ஊழியர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. டிஜிட்டல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மானிட்டரிங் என்று அழைக்கப்படும் இந்த கருவி ஊழியர்கள் தங்களின் பணி நேரத்தில் எந்தெந்த அப்ளிகேஷன்களை பயன்படுத்துகிறார்கள் மற்றும் ஊழியர்களின் ஒவ்வொரு அசைவையும் உளவு பார்ப்பதற்காகவா என்ற கேள்வி இப்போது பூதாகரமாக வெடித்துள்ளது. இந்த மென்பொருள் எதற்காக நிறுவப்பட்டது என்பது குறித்து டிசிஎஸ் நிறுவனம் இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ விளக்கத்தையும் அளிக்கவில்லை. பொதுவாக ஒரு நிறுவனத்தின் ரகசிய தகவல்கள் கசிவதை தடுக்கவும் தேவையற்ற பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை முன்கூட்டியே கண்டறியும் இத்தகைய கருவிகள் பயன்படுத்தப்படுவது வழக்கம். ஆனால் ஊழியர்களின் தனிப்பட்ட பணிமுறையை இவ்வளவு நுணுக்கமாக கண்காணிப்பது அவர்களின் சுதந்திரத்தை பறிக்கும் செயல் என்று சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த தரவுகளை யார் பார்க்க முடியும், எந்தெந்த தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றன மற்றும் இது எப்போது நிறுத்தப்படும் என்பது குறித்த வெளிப்படைத்தன்மை இல்லாதது ஊழியர்களிடையே ஒருவித பாதுகாப்பற்ற உணர்வை உருவாக்கியுள்ளது. இத்தகைய கண்காணிப்பு முறைகள் ஐடி துறையில் ஒன்றும் புதியதல்ல. சமீபத்தில் ஃபேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெட்டா தனது ஊழியர்களின் கீபோர்ட் தட்டச்சு மற்றும் மவுஸ் நகர்வுகளை கண்காணிக்கும் மென்பொருளை அறிமுகப்படுத்தி பெரும் விமர்சனத்திற்கு உள்ளானது. ஊழியர்களின் உழைப்பை ஏஐ மேம்பாட்டிற்காக திருடுவதாக மெட்டா மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதேபோல் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இத்தகைய கண்காணிப்பு முறைகளுக்கு கொடுமையான சட்டங்கள் மற்றும் ஜிடிபிஆர் போன்ற பாதுகாப்பு விதிகள் இருந்தாலும் இந்தியாவில் ஊழியர்களின் டிஜிட்டல் தனிப்பயன்பாடு மற்றும் தரவு பாதுகாப்பு குறித்த தெளிவான நெறிமுறைகள் இல்லாதது இத்தகைய அதிரடி நடவடிக்கைகளுக்கு பெரிய வாய்ப்பாக அமைகிறது. வேலைக்கும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கும் இடையிலான அந்த மெல்லிய கூடு தற்போது மறையத் தொடங்கியிருப்பதாகவே ஊழியர்கள் கருதுகின்றனர். நிறுவனங்கள் தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய அவசியம் என்றாலும் அது ஊழியர்களின் மன உளைச்சலுக்கும் அவர்களின் தனிப்பட்ட ரகசியங்களுக்கும் ஆபத்தாக அமையக்கூடாது என்பதே நிபுணர்களின் கருத்தாகும். இந்த புதிய கண்காணிப்பு முறை டிசிஎஸ் நிறுவனத்தின் பணித்திறனை மேம்படுத்துமா அல்லது ஊழியர்களிடையே ஒருவித அதிருப்தியை உருவாக்கி பெரிய வெளியேற்றத்திற்கு வழிவகுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.